நடந்த மாநாட்டில் வந்து சேர் ஏறந்து நான் சொல்கிறேன் சேர் ஏறுறாங்க உடைக்கிறாங்க, அது அவங்க கட்சி பிரச்சனை. அதுக்கு அவங்க பணம் கொடுக்க போகிறாங்க, அந்த நிறுவனத்துக்கு அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினோட நெகட்டிவிட்டியை மட்டும் காட்டணுன்ற நிலைப்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு. ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுதுன்ற வைத்தியரிச்சல் தான், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்து நீங்கள் அரசியல் ரீதியாக கருத்து வைங்க. இப்போ அவர் நேற்று ஒரு 5 தலைவர்களுக்கு மாலை அணிவிச்சார். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்கலாம், அவங்க கட்சி சார்ந்து இந்த மாநாட்டுக்கு ஒரு 3 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 3 பேருக்கு அவர் என்ன பண்ணிடலாம், அஞ்சலி செலுத்திருக்கலாம். புரியுங்களா? அதை செய்யலை, அது தவறான விஷயம். அதை சுட்டி காட்டுங்க, தவறை சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வீண் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி அண்ணன் பேசின வீடியோ தான், அந்த கதையை தான் ஒரு பேசியிருந்தானே. இப்போ நைட்லேருந்து ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அண்ணனே எங்கேயோ ஒரு புக்கில் படித்து எங்கேயோ ஒரு பார்த்த கதையை அப்படியே காப்பி அடிச்சு தான் இங்கே பேசினிருப்பார் மேடையில். அது தெரியாமல் சில பேர் கை தட்டின்னு சிச்சின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் இது முன்னாடி எங்கே யாரோ பேசியிருப்பாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி லைட்டாக கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி சினிமா டேரக்டர்ன்ற மாதிரி அப்படியே சும்மா கதையை உருவாக்கியது பேசுவார். அவர் தான் பேசினார், அடுத்து இவர் தான் பேசினார் கிடையாது. அரசியல் ரீதியாக அவரோட கருத்தை சொல்கிறார், இவரோட கருத்தை சொல்கிறார். தமிழக வெற்றி கழகம் அரசியல் ரீதியாக அவங்க செய்கிற சில தப்பான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுட்டி காட்டுங்க, அரசியலாக சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வீண் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேலை கிடையாது. முதல்ல நீங்கள் முதல்ல அதுக்கு சரியான ஆட்கள்லாம் அது கிடையாது. விஜயகாந்த் அவர்களை தரகுறவாக பேசுனீங்க, விஜயகாந்த் அவரை பற்றி அப்படி போட்டு பேசுவீங்க. ஒரே ஒரு விஷயத்தில் கூட உங்களுக்கு முன் பின்னுன்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது. கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா அதுமாதிரி ஒரே ஒரு நிலைப்பாடு கூட கிடையாது. அண்ணன் தமிழர் சமட்டில் இருந்தார், கடைசி வரைக்கும் இருக்கார், அதில் எந்த மாற்றத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுமாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் அப்புறம் அண்ணன் திருமா அவரை பற்றி பேசியிருந்தார், அவர் ஜிகுலோ துரைமுருகனை அவரோட பிறந்தநாளை பற்றி பேசியிருந்தீங்க. அதேமாரி அண்ணன் வேல்முருகனை பற்றியும் பேசியிருந்தீங்க. உண்மையாக அரசியல் நாகரிகமாக நடத்தணுன்ற ஒரே காரணத்தால் இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பேசுறதுக்கும் அண்ணன் திருமாவும் சரி அண்ணன் வேல்முருகனும் சரி அதை கடந்து போயிட்டுருக்காங்க. அந்த அரசியல் அந்த நாகரிகத்தை மட்டும் இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அவங்க அரசியல் கட்சி அவங்க தம்பிங்கலாம் அதை விட்டு கிடச்சிட்டு அதெல்லாம் ஒரு சின்ன அது ஒரு வேலையை அதை விட்டு கிடச்சி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க பண்ணுறாங்க. அதனால நீங்கள் பேச நீங்கள் பேசினே இருக்கீங்க. நீங்கள் பேசுறது எல்லாமே சரின்னு நினைக்காதீங்க, எல்லாம் கடந்து போகிறாங்க. அதுவும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கடந்து போவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்துங்க, அதுக்கான பின் விளைவை என்னென்னு நீங்களே பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.